தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, சொப்பனத்தின் மூலம் பேசும் தேவன் என்ற இந்த அருமையான தலைப்பின் கீழ் இதுவரைக்கும் நாம் 5 பாகம் தியானித்து முடித்திருக்கிறோம். அதனுடைய தொடர் போதனையாக மற்றும் கடைசி போதனையாக நாம் இன்று 6வது பாகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த சொப்பனத்தின் மூலம் பேசும் தேவன் என்ற இந்த தலைப்பு என்னுடைய உள்ளத்தில் தோன்றினதற்கு காரணமே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நிறைய சொப்பனங்களை நான் பெற்றிருக்கிறேன். அநேக சொப்பனங்கள் அதில் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறியும் இருக்கிறது என்று பல முறை இந்த செய்தியின் ஊடாக நான் தெரியப்படுத்தி வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கும் இதே அனுபவம் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். காரணம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இறைவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து அதன் மேல் தியானம் செய்து கொண்டு இருக்கிறபடினால் நிச்சயமாக இதில் இருக்கிற எல்லா நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களோடு கூட தேவன் எப்படி பயணித்தார், அவர்களை எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி பெயர் சொல்லி அழைத்தார், எப்படி அவர்களுக்கு சொப்பனத்தின் மூலமாகவும் பேசி அவர்களை தைரியப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார், வழிகளை காண்பித்தார் என்பதையெல்லாம் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். அதனுடைய வித்து, அதனுடைய சாராம்சம் தான் இந்த நாளில் உங்களையும் என்னையும் நம்முடைய முற்பிதாக்களை போல சொப்பனம் காண வைக்கிறது, காண முடிகிறது. அப்படி சொப்பனம் காண்கிறோமே, அதன் மூலமாக தேவன் அநேக காரியங்களை நமக்கு நன்மையாக செய்து கொடுத்திருக்கிறார், முடித்திருக்கிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. பிரியமானவர்களே, ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் இந்த சொப்பனத்தின் மூலம் பேசும் தேவன் என்ற இந்த தலைப்பில் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லும் பொழுது தேவனிடத்தில் நீங்கள் கடைசி ஜபமாக, ஆண்டவனே, இந்த நாளிலே நான் தூங்கும் பொழுது, அயர்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது நீர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரியங்கள் ஏதாகிலும் இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய சொப்பனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்தும், பேசும் என்று கேட்டுவிட்டு படுக்கைக்கு செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும், எனக்கும் அது உண்டு. ஒவ்வொரு நாளும் அப்படிதான் நான் ஜெபித்து விட்டு படுப்பது உண்டு. பிரியமானவர்களே, நமக்கு மட்டுமல்ல, நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களே அனைவருக்கும் பகையாளிகள் உண்டு. இயேசுவானவருக்கும் இருந்தான் ஒருவன், யூதாஸ் காரியோத்து என்பவன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், அது குடும்பத்தில் இருக்கலாம், நட்பு வட்டத்தில் இருக்கலாம், அல்லது அண்டை வீட்டுக்காரர்கள் மூலமாக அது இருக்கலாம், அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட ஜனங்கள் மூலமாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தில் இருக்கலாம். எது இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் என்கிற அந்த அணித்தரமான நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் நமக்கும் சொப்பனத்தை கொடுத்து பேசுவார், வெளிப்படுத்துவார். நம்முடைய பகையாளிகள், பங்காளிகளுக்கும் எதிராளிகளுக்கும் சொப்பனத்தின் மூலமாக பேசி நமக்கு விரோதமாக அவர்கள் ஏதாவது சிந்தையிலே நினைத்து கொண்டிருந்தால் கூட அதை அழித்து போடும்படியாக தேவன் இறங்கி காரியங்களை செய்கிறவர் தான் என்பதை நாம் இந்த சத்தியத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த 6ஆம் பாகத்தை இந்த நாளில் நாம் தியானம் செய்ய போகிறோம். இன்றோடு கூட இந்த தலைப்பை நான் முடித்துவிட்டு அடுத்த புதிய தலைப்பில் நான் உங்களை வந்து சந்திக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த நாளில் நாம் யாருடைய சொப்பனத்தை பார்க்க போகிறோம்? 2 பேருடைய சொப்பனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, லாபான் கண்ட சொப்பனம். இந்த லாபான் யார்? இந்த லாபான் என்பவர் ரெபெக்காள் அவருடைய சகோதரன் ஆவார். ரெபெக்காளுக்கு பிறந்த ஈசா மற்றும் யாக்கோபு, அதாவது ஈசாக்கு ரெபெக்காள் தம்பதிகளுக்கு பிறந்த மூத்த மகனுடைய பெயர் வந்து ஈசா, இளைய மகனுடைய பெயர் யாக்கோபு. யாக்கோபும் சொப்பனம் கண்டிருக்கிறார். ஒரே அத்தியாயத்தில் வருகிறது. ஆதியாகம புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் நாம் அத்தியாயம் 31 வசனத்தில் இருந்து 23, 24 வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால்,
இவர்கள் 2 பேருமே கண்ட சொப்பனம் அங்கே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அதற்கு முன்பாக இவருடைய ஃபேமிலி ஹிஸ்டரி கொஞ்சம் சொல்லிவிட்டு நாம் அவர்கள் கண்ட சொப்பனத்தை வாசித்து தியானம் செய்யலாம் பிரியமானவர்களே. யாக்கோபுவின் தகப்பன் பெயர் ஈசாக்கு, அவருடைய தாயின் பெயர் ரெபேக்காள். யாக்கோபுடைய அண்ணன் பெயர் ஏசா, தாய் மாமாவுடைய பெயர், அதாவது ரெபேக்காள் அவருடைய உடன் பிறந்தவருடைய பெயர் வந்துட்டு லாபான். இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இந்த லாபான் என்பவர் தாய் மாமன் என்ற முறையில் வருகிறார். சரி, யாக்கோபு அவர்களுக்கு 2 மனைவிகள் 2 மறுமனையாட்டிகள் இருந்ததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். மனைவிகள் பெயர், மூத்த மனைவியின் பெயர் லேயாள், இளைய மனைவியின் பெயர் ராகேல். 2 பேருக்குமே அந்த நாளில் எப்படி அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் என்பது போல அந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அந்த நாட்களிலே இருந்ததாக நாம் பார்க்க முடியும் வரலாற்றில். அப்படி லேயாலை திருமணம் செய்யும் பொழுது சில்பால் மற்றும் பில்கால் என்று 2 பேருக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. லேயாளுக்கு வந்துட்டு அவளுக்கு உதவி செய்யும்படியாக பணிப்பெண்ணாக சில்பாலை கொடுக்கிறார்கள். ராகேல் திருமணம் செய்யும் பொழுது பில்கால் என்னும் பணிப்பெண்ணை, அதாவது மறுமனையாட்டியாக கொடுக்கிறார்கள். அதாவது யாக்கோபுக்கு 2 மனைவிகள். அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தது ராகேல் மட்டும்தான். அந்த ராகேல் மிகவும் அழகும் ரூபமும் உள்ள சௌந்தரியமுள்ள ஒரு மனுஷியாக அழகாக இருந்தபடினால் ராகேலை அவர் கேட்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். ஆனால் மூத்தவள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது மூத்தவளுக்கு திருமணம் செய்யாமல் இளையவளுக்கு எங்களுடைய குடும்ப பழக்கத்திலே செய்ய முடியாது என்று சொல்லி அதுவும் கூட தந்திரமாக என்ன செய்கிறார், தாய்மாமா. சிலருக்கு தாய்மாமா என்று சொல்லும் பொழுது பேய் மாமா போல இருப்பார்கள். எல்லோரையும் அப்படி சொல்லவில்லை. சில தாய்மாமன்கள் நன்மையான காரியங்களை தாய் ஸ்தானத்திலிருந்து செய்யக்கூடிய மாமா, அதாவது தாய் மாமா என்று வருகிறது. ஒரு தாயுடைய உள்ளத்தை தாய் மாமாவுடைய உள்ளத்திலே பார்க்க முடியும். இதெல்லாம் அந்த நாளிலே கூட அப்படி இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் லாபானுடைய குணாதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். அதனால தான் தேவன் லாபானுடைய சொப்பனத்திலே வந்து பேசுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் லாபானை மட்டும் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கும் தாய்மாமன் இருக்கலாம், எனக்கும் தாய்மாமன் இருக்கலாம். அவர்களெல்லாம் நாம் குற்றம் சொல்ல தேவையில்லை. வேதத்தில் நாம் எப்படி பார்க்கிறோம், ஒரு வில்லனை போல இந்த லாபான் தன்னுடைய மருமகனுக்கு தோற்றிவிட்டாருங்க. அதனால தான் தாய்மாமன் என்ற ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய அந்த லாபான் பேய் மாமனாக மாறியிருந்தார் என்று கூட நம்மால் யூகிக்க முடிகிறது. சரி, முதல் மனைவி ஆகிய லேயால் பெற்ற பிள்ளைகளின் பெயர், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியம். லேயால் பெற்ற பிள்ளைகள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். இத்தனை பேரும் ஆண் பிள்ளைகள் மற்றும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றாங்க. அவங்க பேர் வந்து தீனால் என்ற பெண் பிள்ளையை அவர்கள் பெற்றதாக பார்க்கிறோம். மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றதாக பார்க்கிறோம் லேயால். சரி, அடுத்தபடியாக லேயாளுடைய பணிப்பெண் பில்கால் என்று சொல்லுகிறோமே, அந்த பில்கால் மூலம் பெற்ற பிள்ளைகளின் பெயர் வந்துட்டு தான் மற்றும் நப்தலி. அதனால 2 மகன்கள் தான் பிறந்தாங்க, அதற்கு மேலே பிறகுல பெண் பிள்ளைகள் பிறந்ததாக சரித்திரம் கூறவும் இல்லை. அதாவது முதல் மனைவி ஆகிய லேயால் பெற்றது 6 மகன்கள், ஒரு மகள். அவளுடைய பணிப்பெண் பில்கால் என்ற பெண் பெற்ற பிள்ளைகள் 2, ஒன்று தான், 2வது நப்தலி. சரி, ராகேல் மூலம் பெற்ற பிள்ளைகளுடைய பெயர் என்ன தெரியுமா? யோசேப்பு மற்றும் பென்யமீன். யோசேப்பு ஒரு பெரிய தளபதியாக எகிப்து தேசத்தில் வாழ்ந்து முடித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ராகேல் பெற்ற பிள்ளைகள் 2 பேர் தான். அதற்கு மேல் எந்த பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பிறந்ததாக தெரியவில்லை. யோசேப்பு மூத்த மகன், இளைய மகன் பென்யமீன் ராகேல் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள். ராகேலுடைய பணிப்பெண் சில்பால் இருக்கிறாள் அல்லவா, அவள் பெற்ற பிள்ளைகளுடைய பெயர் காத் மற்றும் ஆசேர். அவங்கள 2 பிள்ளை தான். முதல் மனைவி தாங்க 6 ஆண் மகன்கள், ஒரு பெண் பிள்ளையை தீனால் என்ற பெயரை உள்ள பெண் பிள்ளையை பெற்றாள் என்று பார்க்கிறோம். மற்றவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக லேயாலினுடைய அந்த பணிப்பெண் பில்கால் வந்து பெற்றது 2 குழந்தை தான், தான் மற்றும் நப்தலி. ராகேல் பெற்ற பிள்ளைகள் 2 தான், யோசேப்பு மற்றும் பென்யமீன். ராகேலின் பணிப்பெண் சில்பால் பெற்ற பிள்ளைகள் 2 பேர் தான், அது காத் மற்றும் ஆசேர். இது வந்து ஒரு குடும்ப வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வாசித்து காண்பித்தேன் பிரியமானவர்களே. இப்பொழுது நாம்
முதலாவதாக யாக்கோபு அவருடைய மாமன் லாபான் கண்ட சொப்பனத்தை நாம் வாசிப்போம், பிறகு தியானிப்போம். 31வது அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. இதற்காக தான் நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, நம் தேவன் பேசுகிற தேவன், அவர் ஊமையான தேவன் அல்ல. அவருக்கு வாய் உண்டு, கண்கள் உண்டு, அவர் காண்கிற தேவன், நம்மை குறித்து பேசுகிற தேவன். நம்முடைய எதிராளிகள், அதாவது உங்கள் மேலும் என் மேலும் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்களையும் நமக்கு முன்பாக பாதபடியாக்கி போடுவார் என்று நீதிமொழிகள் புத்தகத்திலே நம்மால் வாசிக்க முடியும். ஆகவே உங்களுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் இருக்கும். அப்படி ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் மேலும் என் மேலும் அக்கறை உள்ள தேவன் நமக்கு எதிராளியாக, அது யாராக இருந்தாலும், ஈவன் தாய் மாமனாகவே இருந்தாலும், நான் அதான் சொன்ன பாருங்க ஆரம்பத்தில், இவருக்கு தாய் மாமன் என்று சொல்லுகிறவர் பேய் மாமனை போல இருந்திருக்கிறார். நம் தெரிந்து எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? எச்சரிக்கையா இரு என்றார் என்று பார்க்கிறோம். எச்சரிக்கையினுடைய சொப்பனமாக இதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. என்ன, எதற்காக எச்சரிக்கையா இரு? ஏன்னா அவர் கொலை செய்யணும்னு துடிக்கிறாரு. ஏன்னா என்னை விட்டுட்டு போறிய, 20 வருஷம் என்னோட கூட இருந்திய, நீ வந்தது நிமித்தம் எனக்கு அவ்வளவு ஆடுகள், அவ்வளவு மாடுகள், அவ்வளவு செல்வங்கள், வேலைக்காரர்கள் என்று நிறைய எனக்கு கொடுத்தது. உன் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார் என்று இதே தாய்மாமன் ஆகிய லாபான் யாக்கோபிடத்தில் பேசும்பொழுது சொல்லுகிறார். எவ்வளவு அழகா எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்க. ராத்திரி தேவன், அதனால்தான் ராத்திரியில படுக்கும் பொழுது பிரியமானவர்களே, நான் ஏதோ ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஏதோ பேசிவிட்டு போகிறவன் அல்ல. ஒவ்வொரு தலைப்புக்கு முன்பாக, ஒவ்வொரு தலைப்புக்கு உள்ளாக பல அநேக கருத்துக்கள், காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும் பிரியமானவர்களே. அந்த அனுபவத்தை கொண்டுதான் இந்த தலைப்பை நான் எடுப்பது உண்டு. அடுத்த தலைப்பு இந்த சொப்பத்தின் மூலம் பேசும் தேவன் என்ற இந்த 6வது பாகத்தோடு கூட பிடித்துக்கொண்டு 12 கோத்திரங்களை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். அவர்களுடைய DNA தான் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்ற தீர்க்கமான விளக்கங்களை கொடுக்க நான் ஆசையா இருக்கிறேன். ஆவியானவருடைய திருவுளத்தை பற்றி இருக்கிறார் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாள் ராத்திரியிலும் நீங்களும் நானும் படுக்கைக்கு செல்லும் பொழுது இறைவனிடத்தில் கேட்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்று யாக்கோபுக்கு எதிராக நின்ற சொந்த தாய் மாமனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சொப்பனத்தில் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் எந்த தேசத்தான்? ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு பெயர் இருக்காது. ஒரு ஊரிலே ஒரு ராஜான்னு சொன்னால் அந்த ஊருடைய பெயர் இருக்காது. ஆனால் நம்முடைய வேதம் அழகாக சொல்லும், அவன் எந்த தேசத்தான்? சீரியா தேசத்தான். அவனுடைய பெயர் என்ன? மாமா என்று சொல்லி இருக்கலாங்க, லாபான் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொப்பனத்தில் தோன்றி, நீ ஒருமையில பேசுகிறார் பாருங்க, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு எச்சரிக்கையின் சொப்பனம் இது பிரியமானவர்களே. இதோடைய பின்னணி என்ன, அதை நாம் இப்பொழுது வாசித்து விடுவோம். இதே அத்தியாயத்தில் 31வது அதிகாரத்தில் 11வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதாவது யாக்கோபு கண்ட சொப்பனம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். பெயரை சொல்லி அழைக்கும் என்ற தேவனே இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் யாரையெல்லாம் பார்த்து பேசுகிறாரோ அவரோட பெயரை சொல்லி முதல்ல அழைப்பார். அழைத்துட்டு அப்பதான் நம்ம லிசன் பண்ணுவோம். நிறைய பேர் போயிட்டு இருக்கும் பொழுது மோசஸ் அப்படி கூட டக்கு நான் மட்டும் தான் திரும்புவேன், பக்கத்தில் இருக்கிற 10 பேர் திரும்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேற வேற பெயர் இருக்கும். ஆனால் நாம் அவர்கள் நம்மை பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது நாம் திரும்புவோம். ஸ்கூலில் கூட பாருங்க, டீச்சர் எல்லா அட்டண்டன்ஸை எடுத்து ரோஸ், ஜாஸ்மின், பாஸ்கர், மோகன் சொல்லி கூடும்போது உள்ளே ஐயா எஸ் சார், எஸ் மேடம் சொல்லுவாங்க. அது போல் அது பெயருக்கு அவ்வளோ ஒரு பெயரிட்டு கூப்பிடும் பொழுது பொதுவாக கூப்பிடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, பெயரிட்டு யூனிக்காக உங்களையும் என்னையும் அழைக்கிற தேவனுங்க அவரு. அதனால தான் பாருங்க, அவர் கூப்பிட்ட மாத்திரம் திரும்பி பார்க்கக்கூடிய அட்டென்ஷன் பண்ணணுன்றதுக்காக தேவன் அவ்வளோ அழகாக பேசுறாரு பாருங்க. அன்றையும் தேவ தூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அடுத்த வசனம், நீ தூதனுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தலிலே. ஆண்டவர் எவ்வளவு அழகா, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் பொருத்தனை பண்ணாலும் அதை பல வருடங்களுக்கு பிறகு ஞாபகம் வைத்து கொண்டு பேசுகிறாருங்க. அன்னைக்கு நீ பிரேயர் பண்ணல, அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணல என்னுடைய நாமத்துல,
அன்றைக்கு உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். எதற்காக அன்னைக்கு பெத்தலிலே ஆண்டவர் அவரோடு கூட பேசினார்? தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு துரோகம் செய்து, பெரிய துரோகம் அல்ல, சின்ன சின்ன பிள்ளைத்தனமான துரோகம் அது. தன்னுடைய மூத்த சகோதரன் ஈசா அவர்களுக்கும் துரோகம் செய்து, அந்த துரோகம்லாம் என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு அதாவது வில்லிங் ஃபுல்லாக பிளெஸ்ஸிங்கை வந்து அப்பா கிட்ட பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஒரு ஏமாத்தி, யாக்கோபு என்றாலே ஏமாத்துக்காரன். ஆகவே தான் ஆண்டவர் வந்து அவருடைய பெயரை கூட மாற்றினார். இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு என்று அல்லாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். அது கூட உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். ஒரு எத்தன் என்று கூட சொல்லுவார்கள். அந்த பெயருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுபவன், ஏமாற்றுக்காரன் என்றெல்லாம் சொல்லலாம். அப்படிதான் தகப்பனையும் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதன் தகப்பன் இடத்திலிருந்து கூட கோபம் அவருக்கு நிறைய பெற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். பிறகு அவருக்கு முன்பாக பிறந்த ஈசா அவர்களிடத்திலும் கூட தந்திரமா என்ன பண்றாருன்னா, அவருடைய புத்திர சுவிகாரத்தை இவர் வந்துட்டு சின்ன உணவுப் பொருட்களை கொடுத்துட்டு அவரை திருப்திப்படுத்திட்டு அதை அப்படியே அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி, நான் உனக்கு உணவு தரேன், உன்னுடைய புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்துடு. அதாவது முதல் பிறந்தவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் இளையவனாகிய எனக்கு கொடுத்து விடு என்பது போல அவர் கேட்டு தந்திரமாக பெற்றுக்கொள்ளுகிறார். என்ன நடக்கிறது? ஒரு பக்கத்தில் தகப்பனுடைய கண்களிலே கோபம், பிறகு தன்னுடைய மூத்த சகோதரன் என்று சொல்லப்படுகிற ஏசா அவர்களிடத்திலிருந்து கோபம். அந்த மனுஷன் வந்துட்டு இவரை கொலை செய்யணும்னு துடிக்கிறார் ஒரு கட்டத்தில். இதை அறிந்த தாய் ரெபேக்காள் என்ன பண்றாங்க, என் மகனே, ஏன்னா அந்த அம்மாவுக்கு பெரிய மகனை விட சின்ன மகன் மேல ரொம்ப பிரியம், நீங்க இருந்தா உன்னுடைய அண்ணன் கொன்றே போடுவான், அவனுடைய உள்ளம் அவனுடைய முகம் எல்லாம் வேறுபட்டு இருக்கிறது, மாறி இருக்கிறது, ஆகவே தயவு செய்து இங்க இருக்காதே, கொஞ்ச நாளைக்கு நீ என்ன பண்ணு, என்னுடைய சகோதரன் லாபான் சீரியா தேசத்து மனுஷன் பார்க்கிறோமே, என்னுடைய சகோதரன் உடன் பிறந்தவன் என்னுடைய அண்ணன் அவனுடைய வீட்டில் போய் கொஞ்ச நாள் நாங்கள் தங்கியிரு என்று அனுப்புகிறார். அந்த நேரத்தில் தான் என்ன பண்றாரு, உயிர் பழித்தால் போதும் என்று சொல்லி ஓடுகிறார். யோர்தான் நதியின் அருகிலே வரும்பொழுது அவர் அந்த இடத்துல ராத்திரி நேரத்தில் ஒரு சின்ன தலையணைக்கு பதிலாக சிறிய கல்லை தலையில வைத்துக்கொண்டு படுத்து உறங்கினார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது தேவனும் தேவ தூதர்களும் வானத்திற்கும் பூமிக்கும் ஏறி ஒரு ஏணியில ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறது போல ஒரு சொப்பனத்தை கண்டார். பொழுது விடுத்த மாத்திரத்தில் இந்த சொப்பனத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், என் தேவன் இருக்கிற இடமாக நான் கருதுகிறேன், பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு கல் எடுத்து ஒரு கல் தூணை நிறுத்தி அபிஷேகித்து ஒரு பொருத்தனை செய்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதை எப்பொழுது திரும்ப நினைத்து பார்க்கிறார் என்று சொன்னால், 2 பரிவாரங்களோடு கூட லாபானுடைய வீட்டிலிருந்து, அதாவது மாமனாருடைய வீட்டிலிருந்து 2 மனைவிகளையும் மற்றும் ஆடுகளையும் மற்ற மாடுகளையும் ஒட்டகங்களையும் ஜீவராசிகளையும் பெருத்த சேனையாக அழைத்து கொண்டு வருகிறாரே. அப்பொழுது இதே யோர்தான் வழியாக கடந்து போகிறார். கடந்து போகும் பொழுதுதான் என்னை அந்த நாளிலே என்னோடு கூட சொப்பனத்தில் பேசின இந்த தேவன் என்னை வெறும் கோலும் தடியுமாக கடந்து போக பண்ணியிருந்தார் அந்த நாளிலே. இப்பொழுது திரும்ப அதே வழியாக தி வே ஆஃப் ஜோர்டான், இதே வழியாக நான் வருகிறேன். அப்பொழுது வெறும் என்னுடைய கையில, இடது கையில ஒரு கோலும் வலது கையில ஒரு தடியும் மாத்திரம் இருந்தது, பையிலே பணம் கூட இல்லை. ஆனால் இந்த நாளிலே 2 பரிவாரங்களோடு கூட நான் செல்கிறேனே, என் தேவனை என்னை நினைத்து பார்க்கவும் என்னை ஆசீர்வதிக்கவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்வதாக நாம் பார்க்கிறோம். நான் இதற்கெல்லாம் பாத்திரவனே அல்ல என்று அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருங்க. நீங்களும் நானும் பாத்திரவன்களே அல்ல. அந்த யாக்கோபு என்றவர் இஸ்ரவேலாக பெயர் மாற்றின பிறகு அவருடைய குணாதிசயம் மாற்றப்பட்டது. சரி, இன்னும் கொஞ்சம் வாசித்து விட்டு நான் திரும்ப இந்த தொடரலாம் என்று இருக்கிறேன். 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். 31:1. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், அதாவது அவருடைய மச்சான்மார்கள், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகள் யாக்கோபு கேட்டான். இங்க வந்துட்டு மாமா மச்சா பிரச்சனை. அதாவது லாபானுடைய மகன்கள் வந்துட்டு ஒரு ஆத்திரத்தோட கூட என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, பொய்யான ஸ்டேட்மெண்ட். இது பொய், இவர் தான் உழைத்தார், இவர் தான் கஷ்டப்பட்டார், இவர் தான் அந்த செல்வங்களுக்கெல்லாம் மூல காரணர். ஆனால் அவர்கள் பொய்யாக சொல்லுகிறார். ஏனென்றால் புறப்பட்டு போகிறாரே, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறாரே என்று சொல்லி அவர்களுக்குள்ளே கோபம். 2வது வசனம், லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டு இருப்பதை கண்டார். மாமாவாகிய அதாவது மாமனாராக இருந்தவர் மாமனாராக மாறிவிட்டார்.
அவருடைய பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டது நிமித்தம் அவருடைய முகம் வந்துட்டு வேறுபட்டு இருக்கிறதை இவர் கண்டுபிடிக்கிறாருங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், இம்மானுவேல் என்னும் நாமத்திலே நம்மோடு கூட இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறவர், அன்றும் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த தேவன் இன்று உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறாருங்க. இயேசு என்னும் நாமத்தில், இம்மானுவேல் என்னும் நாமத்தில் அவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தை இடத்தில் அழைப்பித்து மூத்த மனைவியையும் இளைய மனைவியையும் அழைக்கிறார். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். எவ்வளவு ஒரு கான்பிடென்ட்டுங்க. நீங்களும் நான் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நன்மையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்முடைய ஜீவனை எப்படி பாதுகாத்து வருகிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் எப்படி கொடுத்து திருப்திப்படுத்துகிறார், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கையின் பிரயாசத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் எப்படியெல்லாம் அவர் ஆசீர்வதித்து வருகிறார், எவ்வளவு ஒரு நன்மையான காரியங்களை கொடுத்து நம்மை உயர வைத்திருக்கிறார். கண்மலையில் மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாதே என்பது போல நம்மை உயர கொண்டு வந்து கண்மலையில் நிறுத்தி வைத்திருக்கிறாரே, அமர வைத்திருக்கிறாரு. என்னால் இயன்ற மட்டும் அவர் சொல்கிறார் பாருங்க, என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன். நான் அவருடைய மருமகன் தான். ஆனாலும் ஒரு சர்வெண்ட் எப்படி ஒரு பாஸ்க்கு கீழே இருந்து ஒர்க் பண்ணுவானோ, ஊழியம் செய்யணும், அது போல நான் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்னு சொல்றான். நீங்க தான் அதுக்கு சாட்சி. நான் எவ்வளவு ஒரு சின்சியரா ஃபெய்த்ஃபுல்லா, இன்னும் வரப்போது பாருங்க வசனம் அழகா இருக்குங்க. உண்மையிலேயே யாக்கோபை நினைச்சா சில நேரத்தில் நான் என்னை அறியாமலே கண் கலங்குவேன். ஒரு அருமையான மனுஷன் தான். நீங்களும் நானும் கூட அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவருடைய டிஎன்ஏ எப்படி என்பது கூட நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போகிறோம், அடுத்த தலைப்புல. உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஒரு முறை 2 முறை இல்லைங்க. எப்படி ஆகிலும் அவன் இங்கேயே இருக்கணும், அவனுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும், அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், ஆனால் நான் நல்லா இருக்கணும். ஏன்னா இவனோடு கூட இவனுடைய தேவன் இருக்கிறார் என்று நம்முடைய தேவனை அறியாத அந்த மனுஷர் அவர் வேற தெய்வங்களை பட்டு கொண்டு இருந்தவர் லாபான். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, என் தேவர்கள் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, யாக்கோபோடு கூட இருக்கிற தேவன் இவரையும் இவருடைய குடும்பத்தையும் இவருடைய மந்தைகளையும் ஆசீர்வதிக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே தான் 10 முறை சம்பளத்தை மாற்றி அவருடைய புத்தியை வந்துட்டு சேஞ்ச் பண்ண வைக்கிறாரு. எப்படியாலும் இங்கே இருந்துட்டு போயிடலாம், எதுக்கு நம்ம வெளியில போகணும், மாமனார் வீட்டில் இருந்தா மனைவி மக்களோடு கூட இங்க இருக்கலாம், மந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சாப்பிட்டு நிம்மதியா இருப்போம் அப்படின்றது மாதிரி வேற எதுவும் யோசிக்க கூடாது. பாருங்க, வேற எதுவும் யோசிக்காதபடிக்கு அப்படி சம்பளத்தை மாற்றி மாற்றி ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கிறார். 10 முறை மாற்றினாராம், 1 முறை 2 முறை இல்லைங்க. நம்முடைய தேவன் இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். புள்ளியானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவை உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் ஆடு எப்படி மல்டிப்ளை ஆகணுன்றது கூட தேவன் வந்துட்டு ஒரு வரைபடமா கொடுக்குறாருங்க. சொப்பனத்தில் கொடுக்குறாரு. நம்முடைய பிஸ்னஸ் பண்றோமா, மினிஸ்ட்ரி பண்றோமா, அப்படியே வந்துட்டு ரூட் மேப் கேளுங்க. நிச்சயமா என்னை இந்திய தேசத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த எனக்கு அநேக சாட்சிகள் உண்டுங்க. அதெல்லாம் சொன்னா அது சுய பெருமை போல இருக்கும். இன்று அநேக இடங்களுக்கு அநேக தேசங்களுக்கு அழைத்து கொண்டு போகிறார். இதெல்லாம் அவருடைய ரூட் மேப்புங்க, அவருடைய ஐடியா. ஆகவேதான் அவரோடு கூட நாம் பயணிக்க வேண்டும், அவரோடு கூட நாம் சம்பாஷிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வாருங்க. எனக்கு ஒரே ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஒன் வேர்ட் ஆன்சருக்கு ஒரு கேள்விக்கு 1 மார்க் தான் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனால் நம்முடைய தேவனுக்கு ஒன் வேர்டு பிரேயர்ல 100 மார்க்ஸ் கொடுக்குறாருங்க. அது ஒன் வேர்ட் பிரேயர் என்ன? அவருடைய வில். பரமண்டலிலே உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக, என்னுடைய குடும்பத்திலே செய்யப்படுவதாக, என் கையின் பிரயாசத்திலே செய்யப்படுவதாக, என்னுடைய ஊழியத்திலே செய்யப்படுவதாக, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக, எங்களுடைய எதிர்காலத்தில் செய்யப்படுவதாக, பரமண்டலங்களிலே உடைய சித்தம். இதை மட்டும் ஜபிச்சுன்னுவாங்களேன். பெரிய பிரேயர் ரெக்வஸ்ட் லிஸ்ட்டை வந்தாலும் கொண்டு வந்து தேவனுக்கு முன்னாடி வைக்காதீங்க. அவருக்கு லாங் அண்ட் லென்த்தி பிரேயரை பார்த்தா ரொம்ப கோபம் வரும். பரிசேயர்கள் சதுசேயர்கள் பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபிப்பார்களாம். அதுவும் எங்கே 4 சந்து இருக்குது பாருங்க, 4 கார்னர் ரோடுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களா, ப்ரேயர் பண்ணுவாங்களா எல்லாரும் கேட்கணும்னு. ஆனால் நம்முடைய இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? தலையில எண்ணெயை வை, கதவை மூடிவை, உன்னுடைய அறைக்குள் சென்று அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதா
கேட்கும்படியாக நீ அவரை நோக்கி ஜெபம் பண்ணு. நீ அந்தரங்கத்தில் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதிலை கொடுக்கிறவர். வெளியரங்கமான ஜெபத்திற்கு அந்தரங்கத்தில் பதிலை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அந்தரங்கத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதிலை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். எங்களுக்கு வெளியரங்கமான பதில்களை கொடுத்திருக்கிறார். 1000 நன்மைகள். அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். இவரை நோக்கி பார்க்க வேண்டும், இவரோடு கூட பழக வேண்டும். அவர் சொன்னபடி அவருடைய வார்த்தைகள் மேல் இரவும் பகலும் கவனமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய எல்லைகளை விரிவாக்குவார். பிரியமானவர்களே, அன்றையும் தேவத்துடன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுமுள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். தேவதூதன் சொல்றாருங்க, பேசுறாருங்க சொப்பனத்துல. நீ மட்டும் துக்கமா இல்லப்பா, நான் கூட துக்கமா இருக்கிறேன். நீ எவ்வளவு ஒரு சின்சியரா, எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா உன்னுடைய குடும்பத்துக்காக, உன் மனைவிகளுக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பதை நீ மட்டுமல்ல, உன் ஜனங்கள் மட்டுமல்ல, நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எத்தனை முறை, 10 முறை அவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, உன்னுடைய சம்பளத்தை மாற்றி இருக்கிறார். அதுவும் எனக்கு தெரியும், நான் கண்டேன். லாபான் உனக்கு செய்கிற யாவையும், அதாவது அநியாயத்தை யாவையும் நான் கண்டேன். நீ தூதனுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே. எவ்வளவு அழகா ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. இவர் கூட மறந்திருக்கலாம் ஒருவேளை. அவர் ஞாபகப்படுத்துறாரு, உனக்கு தரிசனமான தேவன் நானே. அன்னைக்கு பேசுறது நானே, இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருப்பவர் நானே. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, சொப்பனம் காண்பது நன்மையானதா தீமையானதா? சொப்பனம் வருவது நல்லதா கெட்டதா? சிலருக்கு கெட்ட சொப்பனமே வந்துகிட்டு இருக்கோம், நல்ல சொப்பனமே வராது. அதை கூட நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு நிறைய கெட்ட சொப்பனம் வருது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, புரியல, எனக்கு நல்ல சொப்பனத்தை தாங்க. நீங்க என்னோட கூட பேசுங்க. ஒரு தெளிவான இளநீரை போல, கிறிஸ்டல் கிளியர் வாட்டரை போல எனக்கு சொப்பனம் வர வேண்டும். அதன் மூலமாக நான் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னோட பேசும் என்று கேட்டால் நிச்சயமாக பேசுவார். நம்முடைய பகையாளிகளோட பேசுவாருங்க. லாபானோட கூட பேசிட்டு தான் யாக்கோபு கிட்ட வராரு. யாக்கோபு கிட்ட பேசிட்டு லாபான் கிட்ட போறாரு. எவ்வளவு ஒரு பாருங்க, நம்முடைய சொந்தம் என்ன, பந்தம் என்ன, நான் யார், அவர் யார், அவருடைய பெயர் என்ன, என்னுடைய பெயர் என்ன, எல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. பயப்படவே தேவையில்லைங்க, சந்தேகமே பட வேண்டாங்க. இந்த அரசாங்கம் நம்மளை கைவிடலாம், சொந்த பந்தங்கள் கைவிடலாம், உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் கைவிட மாட்டார். நம்மை விட்டு விலகாதவர் அவர், கைவிடாதவர் அவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அல்லவா இவர். நீ தூதனுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இனிமேல் வந்துட்டு இங்க இருக்க வேணாப்பா, நீ 20 வருஷம் இருந்துட்ட. ஏன் 20 வருஷம் இருந்தாரு? பயந்து ஓடி வந்தார். தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய மூத்த சகோதரனுக்கும் தான் உயிருக்கு பயந்து ஓடி இங்க வருகிறார். இங்க வந்து பார்க்கிறாரு, அங்க வந்துட்டு ராகேல் ரொம்ப அழகா சௌந்தரியமா திருமணத்திற்கு ஏற்ற வயதுல இருக்கிறாங்க. பார்த்துட்டு மாமனார் கிட்ட தைரியமாவே கேட்கிறார், உங்களுடைய இளைய மகள் ராகேலை எனக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த நாளிலே அவர் தருகிறேன், கட்டி தருகிறேன், யார் யாருக்கோ கொடுப்பதற்கு பதிலாக, யாருக்கோ வெளியாளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக என் ரத்த சம்பந்தப்பட்ட என் சகோதரனுடைய மகன் நீ, நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த நாளிலே ஆசை வார்த்தை கூறி, இவளுக்காக நீ 7 வருஷம் என்னுடைய கம்பெனியில ஒர்க் பண்ணுன்றார். அதாவது என்னுடைய மந்தையை கவனித்துக்கொள், என் மந்தையை கவனமாக நீ மேய்த்து என்னுடைய கம்பெனியில் நீ வேலை செய், என்னுடைய மகளை தருகிறேன் என்று சொல்லி வஞ்சகமாக என்ன செய்து விட்டார். சரி வாசிப்போம். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டில் இனி எங்களுக்கு பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை. அவரால் நாங்கள் அநியாயராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விட்டு எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். அவங்களே சொல்றாங்க. இப்போ என் கணவர் சொல்லுவது, எங்களுடைய கணவர் சொல்லுவது சரிதான். என் தகப்பனுடைய உள்ளம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கணவனை ஒரு வேலைக்காரனை போல வேலை வாங்கி கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அவரை ஒரு வேலைக்காரனாகவே வைத்திருக்கிறார், மருமகனாக அவர் ட்ரீட் பண்ணவில்லை என்று அழகாக இந்த ராகேல் அவர்களும் லேயால் அவர்களும் சாட்சி கொடுக்கிறாங்க. அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? சொந்த பங்களை போல அவர் பார்க்கல, சொந்த மருமகனை போல பார்க்கல, அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்களை சேல் பண்ணிட்டாருங்க. ஒரு ப்ராடக்டை சேல் பண்றது போல
அவருடைய மருமகனுக்கு எங்களை ஒரு ப்ராடக்ட் போல சேல் பண்ணிட்டாரு, அவர் எங்களை விட்டு எங்கள் பணத்தையும் வாயில போட்டு கொண்டார். எவ்வளவு ஒரு கோபம் அவங்களுக்கும் இருக்கு. 2 மனைவிக்கும் மறுமனை ஆட்டைகள் வாய் திறக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அவங்க வந்துட்டு பணிப்பெண்கள். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்தில் இருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்களையும் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவராசிகளை ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்களால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திற்கு போக புறப்பட்டான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிருந்தார். அந்த சமயத்தில் ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள். யாக்கோபு தான் ஓடி போகிறது சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கிலியாத் மலையை நோக்கி ஓடி போனான். யாக்கோபு ஓடின போது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கிலியாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அப்பொழுது தாங்க லாபான் கிட்ட வந்துட்டு, நான் முதல்ல வாசித்து காமிச்சு பாருங்க, தேவன் வந்துட்டு அந்த லாபான் இடத்துல சொப்பனத்துல பேசுகிறார். நீ யாக்கோபுக்கு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லுகிறார். அதுக்கு பின்னாடி நீங்க அந்த வரலாறுலாம் நீங்க 31வது அதிகாரத்தையும் முழுக்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் சொன்னது போல இளைய மகளை அவர் விரும்புகிறார். ஆனால் தகப்பன் என்ன பண்ணிட்டார் லாபான்? அதுதான் சொன்ன பாருங்க, இவருக்கு தாய் மாமன் என்பவர் பேய் மாமனை போலவே வாழ்ந்திருக்கிறார் அந்த நாளிலே. யாக்கோபையும் நாம் மறக்க முடியாது, இந்த லாபானையும் நாம் மறக்க முடியாது. இப்படிப்பட்ட கேரக்டர் இன்னைக்கும் கூட இந்த பூமியில இருக்குங்க. எனக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு, உங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். அவர் கேட்பது ரொம்ப அழகா இருக்கிறா அப்படி சொல்லிட்டு ராகேல திருமணம் செய்து கொடுன்னு சொன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியாம, பெரியவளை மூத்த மகள் என்ன பண்றாரு, திருமணம் அந்த மகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூச்ச கண் உள்ளது என்று பார்க்கிறார். அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, பூனை கண்ணை போல இருக்கும், பூ விழுந்த கண்ணை போல இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையாக அப்படிப்பட்ட ஒரு கண்கள் அந்த மகளுக்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். நாம் யாரையும் பரியாசம் பண்ணுவது நம்முடைய வேலை அல்ல, உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிறோம். அந்த மகளுடைய கூச்ச பார்வையோடு கூட இருந்தபடினால இளையவள் மிகவும் அழகாக, மிகவும் ரூபவதியாக இருக்கிறாள் என்று சொல்லி ஆசைப்பட்டு கேட்கிறார். மாமனார் சம்மதித்து விட்டு திருமணத்தின் நாளிலே அன்று இரவு தான் தெரிகிறது, பொழுது விடுத்த பிறகுதான் தெரிகிறது இது ராகேல் அல்ல லேயாள் என்று சொல்லி. அப்பொழுது கேட்கிறார், ஏன் மாமா என்னை இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணீங்க, நான் கேட்டது ராகேல, நீங்க எதுக்கு லேயாளை கொடுத்தீங்க, இளையவளை கேட்டா நீங்க மூத்தவளை கொடுத்துட்டீங்களே சொல்லிட்டு கதறாரு. என் மருமகனே யாக்கோபு, நீ வந்துட்டு கவலைப்படாத, எதுவும் வேறு விதமாக யோசிக்காத, நீ விரும்பினபடியே இளையவளையும் நான் உனக்கு தருகிறேன், இவளுக்காகவும் ஒரு 7 ஆண்டு நீ என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுன்றாரு. ஒரு பிஸ்னஸ் மேன், அருமையான பிஸ்னஸ் மேன், சம்பளத்தை மாற்றுவார். எனக்கு கூட அனுபவம் உண்டுங்க, இது சொப்பனம் இல்லை, உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம். என் தகப்பன் 42 வயதில் மரித்து போய்விட்டார். அப்பொழுது எனக்கு 12 வயது. 12 வயதில் என்னுடைய ப்ராடக்ட், என்னுடைய கம்பெனி, அதாவது எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் ஜோல் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், அது எங்கள் குடும்பத்தை செய்தபடினால நாங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டோம். 5 வயசுலேருந்தே எங்களுக்கு தெரியும். ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், வீட்டில் வந்த உடனே அங்கே தான் வீட்டுக்குள்ளே போய் அந்த ப்ராடக்ட் பண்ணுவார். அது அவரோடு கூட நாங்கள் செய்து பழகி கொண்டோம். அவர் கண்களை மூடின பிறகு அந்த கம்பெனிக்கு நானும் என்னுடைய தாயும் சப்ளை பண்ணுவதற்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த நாளில் எப்படி பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, தங்கம் விலை ஏறுது, வெள்ளி விலை ஏறுது, எல்லா உணவுப் பொருட்கள் விலையும் ஏறுகிறது போல எல்லா காலங்களிலும் ஏறுமுகமாக தான் இருக்கிறது எல்லா பொருளும். அந்த நாளிலே விலைவாசி ஏறினபடினாலே எங்களுடைய மூலப்பொருள் என்று சொல்லப்படுகிற கார்ட்போர்டு மற்றும் பேப்பர் மற்றும் வெல்வெட், ரெக்ஸின், இது போன்ற பேஸ்ட், இதெல்லாம் வந்துட்டு வாங்குறதுடைய பொருட்கள் ஏறி போச்சுன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன். ஒரு பேங்கிள் பாக்ஸ் வைங்களேன், அது வந்து ஒன்றுக்குள்ளே 5 பாக்ஸ் ஒன்றுக்குள்ளே போடலாம். அது மாதிரி எடுத்தால் 5 பாக்ஸ் வெளியே வரும். 1x5 என்று சொல்லுவோம். அந்த நாளையில் 1x5 பாக்ஸ், அதாவது 500 இண்டிவிஜுவலாக கணக்கு பார்த்தா 500 பாக்ஸு, செட்டாக கணக்கு பார்த்தா 100 செட்டு. இந்த 100 செட்டை நானும் என்னோட தாயும் செய்து விட்டு கொண்டு போய் அங்கே கொடுப்போம் அந்த கம்பெனி NSC போஸ் ரோடில். அப்போது அந்த எஜமான் என்ன பண்ணார், அவருடைய பெயர் இஸ்மாயில், முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர். எனக்கு அவர் குரான் டெய்லி படிக்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் இந்து மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். பைபிள் எனக்கு தூரமாக இருந்தது, இந்த ரட்சகர் எனக்கு தூரமாக இருந்தார். இன்று தான் அவரை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன், அவர் என்னை பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த நாளில் அவர் குரான் படிப்பது நன்கு தெரியும்.
நல்ல இறைவனுடைய பயந்த மனுஷனாக இருக்கிறாரு நம்முடைய முதலாளியே, நம்முடைய தகப்பனை பிறகு நமக்கு வேலை தருகிறாரு என்று சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணேன், சார் இப்படி பாய் தான் கூடுவேன், பாய் மெட்டீரியல் காசுலாம் ஏறி போச்சு, எனக்கு கொஞ்சம் நீங்கள் அந்த ரேட்டை வந்துட்டு 100 rupees 120 ஏற்றி கொடுங்கன்னு, 20% ஏற்றி கொடுங்கன்னு சொன்னேன். என்ன நினைச்சாரு, என்ன மூட்ல இருந்தாரு தெரியாதுங்க. அவர் எஜமான் அந்த நாளில அவருடைய கம்பெனியில் சப்ளையராக இருந்தேன். சின்ன வயசுங்க, அப்போ என்னங்க 14-15 வயசு, எஸ்எல்சி படிக்கிறேன். எஸ்எல்சி தான், கரெக்டாக எஸ்எல்சி தான் படிக்கிறேன். எழுந்தாரு சேர்ல இருந்து, சேர் அப்படி தள்ளினாருங்க, என்னை ஓங்கி இந்த இடத்துல ஒரு அறை விட்டாருங்க. என்னது ரேட்டு அதிகப்படுத்தணுமா, ரேட்டு கூட்டி கேட்குறியா, எப்படிடா கேட்பேன் அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு அடிக்கிறார். ஒரு கணத்துல மட்டுமல்ல, இன்றைக்கு தான் தெரியும் ஒரு கண்ணத்தை அரைத்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லிட்டு. எனக்கு அன்னைக்கு தெரியாது. அவர் லெஃப்ட்ல ஒரு அறை விடுறாரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு நான் பின்னாடி போறேன். அந்த அறை வந்து சாதாரணமான அறை இல்லைங்க, ஏன் இன்னைக்கு சொல்ல வைக்கிறாரு ஆவியானவர் எனக்கு தெரியாது. இன்னொரு கண்ணத்துலையும் அரைந்து இப்பதான் எனக்கு தெரியுது இந்த லாபானுடைய ஸ்பிரிட்டு அந்த நாளிலே அவருக்குள்ள இருந்தது என்பது எனக்கு புரியுது. அவர் சம்பளத்தை ஏற்ற மாட்டாரா, ஆனா அவருக்கு வேலை செய்யணுமா, அவருக்கு நாங்கள் சப்ளை பண்ணணுமா. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஆபீஸ் வந்து வெளியில டோர் வரைக்கும் அடிச்சே வெளியே தள்ளிட்டாருங்க. லெஃப்ட் ரைட்டு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், கதறி சொன்னேன், எங்க அப்பா இறந்துட்டாருங்க, எங்க அப்பா உயிரா இருந்தப்ப கூட எங்களை இப்படி அடிச்சது இல்லை, ஆனா நீங்க என்ன இப்படி அடிக்கிறீங்களே. நான் உங்களை என்ன கேட்டேன், மெட்டீரியல் காசுலாம் ஏறி போச்சு, எனக்கு கொஞ்சம் கூட்டி கொடுங்க, எக்ஸ்ட்ரா கொடுங்க தானே கேட்டேன், எனக்கு லாஸ் ஆகுதுதான் சொல்லி கேட்டேன், இல்லை என்னங்க தப்பு இருக்கு, ஏன் அடிக்கிறேன், எதிர்த்தா பேசுற சொல்லி திரும்ப அடிச்சாருங்க. ஐயோ, அப்படிப்பட்ட அறையை வாங்கி கொண்டு அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தேன். கண்ணம் 2 பக்கமும் இந்த தவடை சொல்லுவோமே, இந்த 2 பக்கமும் அப்படியே உப்பி போச்சு. எங்க அம்மாட்ட சொல்றேன், எங்க அம்மா அழுகுறாங்க. எங்க அம்மா உடனே எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு எங்க சித்தப்பாவை கூப்பிட்டுட்டு அவங்களுடைய உதவியோடு கூட இந்த முதலாளி கிட்ட வந்து பேசுறோம், எதுக்காக அடிச்சிங்க சொல்லுங்க, அவன் என்ன பண்ணான்னு சொல்லுங்க, எதுக்காக இவ்வளவு கோபம் உங்களுக்கு வந்ததுன்னு கேட்கறதுக்கு வராங்க. ஆள் இல்லை, அவருக்கு பதிலாக அவருடைய மைத்துனரை வச்சு, அதாவது கசினை வச்சு என்னோட பேச வச்சு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், அன்னைக்கு ஒரு அருமையான டிசிஷன் எடுத்துங்க, இனி இந்த கடையில கால் வைக்க கூடாது. இன்னொரு கம்பெனியை என்னுடைய மூத்த சகோதரன் மூலமாக, சந்தானம் அவர்கள் மூலமாக இன்று அவரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார். அவர் எனக்கு சொன்னார், இன்னொரு கம்பெனிக்கு போ. அந்த கம்பெனியின் பெயர் லீடர் பாக்ஸ் ஹவுஸ். ராஜேந்திர மேத்தா என்பவர் அதனுடைய முதலாளி, இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். என்னை கணத்தில் அறிந்தார், அவர் இறந்து போயிட்டாருங்க. ஆனா எனக்கு நான் கேட்ட அந்த விலையை இந்த மனுஷன் கொடுத்தது மட்டுமல்ல, எல்லா பணத்தையும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் டெலிவரி பண்ணும்போதெல்லாம் அந்த செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வருவார், 0 பேலன்ஸ் வச்சு அனுப்புவார். ஒரு கட்டத்தில் நானே என்னுடைய எக்ஸஸ் அமௌண்ட்டை அந்த மனுஷன்கிட்ட கொடுத்து சேவிங்காக வச்சிருந்தேன். அது பல 1000 சேர்ந்து இருந்தது. இதெல்லாம் என்னுடைய சிறு வயதில் ஏற்பட்ட அனுபவம், சாட்சி. இதெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக நடந்த அனுபவம். எதற்காக சொல்லுகிறேன், இந்த லாபானையும் யாக்கோபையும் நான் தியானம் செய்யும் பொழுது இந்த பழைய ஓனர்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டாங்க. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த லாபான். அவருக்கு கூட அவருடைய பிள்ளைகளை நான் கட்டிக்கொள்ளலை, அவருக்கு எனக்கு உறவு முறை எதுவும் இல்லை. அவர் முதலாளியே, நான் வந்து அவருக்கு நான் சப்ளையராக இருந்திருக்கேன், அவ்வளோதான். இங்கே அது அப்படி இல்லையே. சொந்த மருமகன் தன்னுடைய மகள்களை மற்றும் பணிப்பெண்களை 4 பேரை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாருங்க. திருமணத்தில் ஒரு ஏமாத்து, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அதை கூட ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், தியானம் பண்ணியிருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்க. இவர் அந்த நாளிலே தகப்பனை ஏமாற்றினார், தமையனை ஏமாற்றினார். அதனுடைய விளைவு என்ன, இவருடைய மாமன், தாய் மாமன் என்று சொல்லுகிறவர் பேய் மாமனாக மாறி இவரை ஏமாற்றுகிறார். என்று இங்கே இரு, 10 முறை உனக்கு சம்பளத்தை மாத்துறேன், ஆடுகள்லாம் இந்த கலர்ல போட்டா அது எனக்கு, இந்த கலர் போட்டா உனக்கு என்ன, அப்படி ஒரு 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 டிஃபரெண்டா ஒரு ஐடியா கொடுக்கிறார். அதையும் ஆண்டவர் புரிந்து கொண்டு மாற்றி யாக்கோபுக்கு ஃபேவரா ஆண்டவர் வந்துட்டு குட்டிகள் போடுறபடி செய்கிறார். இதெல்லாம் லாபான் பார்த்துட்டு, என்னுடைய தேவன் என்னோடு கூட இருப்பதாக தெரியவில்லை, இந்த என்னுடைய மருமகனாகிய யாக்கோபு உடைய தேவன் அவரோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று அறிந்து கொண்டு பொறாமையில அவர் என்னென்னவோ செய்து விட்டாருங்க. பெரிய வரலாறு இது. எங்க ஆரம்பிச்சது அவருடைய பொறாமையின் எண்ணம்? இந்த பையன் சின்ன வயசுல இருக்கிறான், நம்ம நல்ல வாலிபனா இருக்கிறான், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறான், இவன் வந்து நம்முடைய ஃபேக்டரியில, நம்முடைய கம்பெனியில ஒர்க் பண்ணா நம்ம நல்ல ஆதாயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சு, சரிப்பா நீ ஆசைப்படுறியா? அழகு ஆபத்துங்க. ரொம்ப அழகா இருந்தா கூட அது பின்னாடி போனா இப்படிலாம் வரும். இவருடைய மனசுல என்ன இருந்தது?
யார் இருந்தா? ராகேல் இருந்தா. ராகேல் வந்து எப்படி? ரொம்ப அழகான ஒரு சௌந்தரியமுள்ள ஒரு ரூபவதி. அவளும் இளம் வயது, திருமண வயதுல அப்படியே அந்த அம்மா அப்படியே அவ்வளோ ஒரு மெருகுல இருக்கிறாங்க. அவள் மேல இவர் ஆசைப்பட்டு தப்பா போச்சுங்க. அவளை திருமணம் செய்து கொடுப்பதற்கு பதிலாக உண்மையை சொல்லி திருமணம் செய்திருந்தா கூட இவரை வந்து நான் வந்துட்டு பேய் மாமான்னு சொல்லியிருக்க மாட்டேன். தாய் மாமா ஸ்தானத்துல, மகனே, என் மருமகனே, நீ இளையவள் மேல் ஆசைப்படுகிறாய். சரி, எங்களுடைய வழக்கத்தின்படி மூத்தவள் இருக்க இளையவளை கொடுக்க மாட்டேன். ஆகவே மூத்தவளை முதலாவது திருமணம் செய்து கொள். சிறிது காலம் சென்ற பிறகு நான் இளையவளையும் உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொன்னால் நல்ல தாய் மாமா. சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? திருமணத்திலேயே ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணினவர் இந்த லாபான். ஆகவே லேயாலை முதலாவது திருமணம் செய்து கொடுத்து பிறகு கேட்கிறார், மறுநாள் காலையில, ஏன் மாமா இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால், எனக்கு தெரியும் இதுதான் எங்களுடைய குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள். ஆகவே இளையவளுக்காக இன்னும் ஒரு 7 ஆண்டு என்னுடைய கம்பெனியில் நீ வேலை பண்ணு, அப்ப இருக்கணும், அதனால ஏதோ சாக்கு போக்கு. இப்படியே பிள்ளைகள் எல்லாம் பெறுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண் பிள்ளைகளை பெறுகிறார். கிட்டத்தட்ட இல்ல, சரியா 12 ஆண் பிள்ளைகளை பெறுகிறார். ஒரு மகளை பெறுகிறார், தீனால். மொத்தம் 13 பேர். இந்த 2 மனைவிகள் 2 மறுமனையாட்டிகள் மூலமாக 13 பிள்ளைகளை பெற்றெடுத்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் இருந்த பிறகு பல ஐஸ்வர்யங்கள் சேர்ந்து விட்டது. அந்த குடும்பத்தில் செல்வங்கள் குவிந்து கிடக்கிறது. இந்த சூழ்நிலையில இவர் வெளியில போகணும், என்னுடைய அப்பா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அது இறைவனுக்கு தெரியுது. நீ வரும்பொழுது வெறும் கையோடு கூட வந்தப்பா, எனக்கு தெரியும், வெறும் கோலும் தடியோடு கூட வந்த. அன்னைக்கு நீ எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்ட, அந்த பொருத்தனையை நான் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறேன் உனக்கு. நீ இப்போ 2 பரிவாரங்களோடு கூட போக போற, உன்னுடைய தகப்பனை பார்க்க, உன்னுடைய தமையனை பார்க்க என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சம்பளத்தில் பேசுகிறார். இதற்காக தாங்க நம்முடைய தேவன் இன்றும் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டுங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர்களோடு நம்ம பேசலாம்னு தூக்கம் வருமாங்க? அது காலேஜில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, நல்ல நெருங்கிய நண்பர்கள் வந்து 1000 பேர் இல்லைங்க, ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்களோட கூட நம்ம பேசணும்னா அவங்கள வந்து உடனே கால் பண்ணி எப்படி இருக்கிறீங்க சார் அப்படி கேட்பாங்க, எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர் கேட்பாங்க. அது மாதிரி நம்முடைய தேவன் கிட்ட நம்ம தொடர்ந்து பேசணும். வேத வசனங்கள் வாசிக்க வேண்டும். அவருடைய உள்ளத்தை எப்பொழுதுமே குளிர்விக்க வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் அந்த நாளிலே இருவருக்கும் நடுநிலையாக நின்று எப்படி இவர்களை ஆசீர்வதித்தாரோ. இன்னும் நிறைய இருக்குதுங்க, டைம் போயிட்டே இருக்கும், அந்த பாட்டு மணிக்கணக்கில் பேசுவான். அந்த அளவிற்கு பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனம். இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரில் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இதுதாங்க விஷயம். நம்முடைய யாக்கோபு அவர்களுக்கு இடரல் வந்தது யார் மூலியமா? உலகத்திலிருந்து வரல, சொந்த குடும்பத்தில இருந்து, மாமனார் இடத்துல இருந்து, தாய் மாமன் இடத்துல இருந்து. அவரும் யாருக்கு இடரல் கொடுக்கிறார்? அந்நியனுக்கு அல்ல, தன்னுடைய சொந்த மருமகனுக்கு, தன்னுடைய வயிற்றில் பிறந்த 2 மகள்களை கட்டி கொடுத்தவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது பாருங்க. அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக 2 பணி பெண்களை அனுப்பினார். அவர்களையும் கட்டி கொடுத்தார். இந்த 4 பேருக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த 12 ஆண் மகன்களும் ஒரு மகளும். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு எச்சரிக்கையான சொப்பனம் லாபானுக்கு கிடைத்தது பாருங்க. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வியாபாரத்திலும் சரி, ஈவன் என்னுடைய ஊழியத்திலும் சரி, நான் அரசியலில் மிகவும் ஒரு வாஞ்சையுள்ள மனுஷன். எப்படின்னா, அதுக்காகவே புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். யாருக்காக வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அனுப்பி வைக்கிறேன். கொரியர் சார்ஜ் கூட என்னுடையது. இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுகிறேன். சத்தியத்தை வாங்க, அதை விற்காதே என்று சொல்லியிருக்கிறார். புத்தகத்தை பிரிண்ட் செய்து இதற்கு இவ்வளவு தொகை அனுப்புங்கள் என்று நான் கேட்கவும் மாட்டேன். கர்த்தர்களை நன்றாக வைத்திருக்கிறார். புக் காஸ்ட் ஃப்ரீ, டெலிவரி காஸ்ட் ஆல்சோ ஃப்ரீ, கொரியர் காஸ்ட் ஃப்ரீ. தமிழ்நாடு, இந்தியாவில் எங்க இருந்தாலும் கேளுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு புத்தகத்தின் பெயர், முதலாவது எழுதின புத்தகத்தின் பெயர் ஆளுகை செய்வோம் வாருங்கள். 1 வருடத்திற்கு பிறகாக இன்னொரு புத்தகத்தை எழுதினேன், மனிதனை தேடி. எல்லா ரூலர்ஸ்க்கும், முக்கியமா ஈவன் சோனியா காந்திக்கு கூட அனுப்பி வச்சிருக்காங்க. டெல்லியில் இருக்க சோனியா காந்திக்கு அனுப்பி இருக்கிறேன்.
இன்றைக்கு தமிழ்நாட்டை ரூல் பண்ணுவதற்காக பாருங்க சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. நான் சொல்லணும், சபாநாயகருடைய வீட்டில் சென்று அவரை வாழ்த்தி அவரை ஆசீர்வதித்து அவருக்கு ஷால் போட்டு அவருக்கும் 2 புத்தகங்களை கொடுத்தேன். எனக்கு ஒரு அரசியலில் ஆர்வம் உண்டு. ஏன்? இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இன்று அவருடைய மகன்கள் மகள்கள் என்று சொல்லுகிற நீங்கள் தான் அவருடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். உண்மையான தேவனுடைய அதிகாரம் நமக்குள்ளே இருக்கிறது. உண்மையான தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. உண்மையான அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. வல்லமையை அவருடைய வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். இறைவனுடைய விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, எல்லாவற்றையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் ஆளுகைக்கு வருவார்கள் என்று சொன்னால் இன்று நடக்கிறது பாருங்க. எங்க பார்த்தாலும் கையை விட்டு லஞ்சம், பிரைப்ஸ், கொஞ்சம் பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க, கொஞ்சம் பேர் வேலையை விட்டு தூக்குறாங்க, கொஞ்ச நாள் இடைக்காலம் பண்றாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இறைவனுடைய ஆட்சி அவருடைய பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்தில் வரும் என்று சொன்னால் யுத்தம் இருக்காது. வார் ஜோன் மறைந்து போகும். எங்கேயோ நடக்கிற யுத்தத்தை நிமித்தம் உங்களுடைய பேக்கெட் காலியாகுதா இல்லையா? பெட்ரோல் ரேட் அதிகம், டீசல் ரேட் அதிகம், தங்கம் வாங்கினா ரேட் அதிகம், வெள்ளி வாங்க போனா ரேட் அதிகம், நிலம் வாங்க போனா ரேட் அதிகம். ஏன்? ஆர்டிபிஷியலா இன்க்ரீஸ் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ சில முதலாளிகள் உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் ஷேர் மார்க்கெட் என்ன நிலைமை, இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன நிலைமை, எங்க பார்த்தாலும் சீட்டிங் சீட்டிங் சீட்டிங். விளம்பரத்தை நம்பி ஓடாதீங்க தயவு செய்து. 1000 ரூபாய் கொடுங்க, 1 லட்சம் ரூபாய் தரேன், 6 மாசம் தரேன், தயவு செய்து போகாதீங்க. வஞ்சிக்கிற உலகம். எவ்வளவு அழகா இயேசு சொல்றா பாருங்க. உபத்திரம் வருவது அவசியம், இடரல்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால், எவ்வளவு அழகா சொல்றாரு, எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. சொப்பனம் காணுங்க பிரியமானவர்களே, கேளுங்க. இந்த அருமையான இந்த 6 பாகம் ஆவியானுடைய கிருபையில சரளமாக ஒளிவு மறைவு இன்றி யாரெல்லாம் சொப்பனத்தை கண்டார்கள், அந்த சொப்பனத்தின் மூலமாக அவர்களுக்கு என்ன நன்மை வந்தது, அவர்களுடைய எதிராளிகளுக்கு என்ன தீமை வந்தது. நான் கண்ட சொப்பனங்களை அநேகம் சொல்லியிருந்தேன். வியாபாரத்தை குறித்த சொப்பனம் கண்டிருக்கிறேன், ஊழியத்தை குறித்த சொப்பனம் கண்டிருக்கிறேன், ஊழியக்காரர்கள் குறித்த சொப்பனம் கண்டிருக்கிறேன், நான் பெற்ற 2 பிள்ளைகளை குறித்த சொப்பனம் கண்டிருக்கிறேன். என் தேவன் அவ்வளவு பெரிய தேவன், நல்ல தேவனுங்க. அவரோடு கூட நெருங்கி பழகுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிற பொழுது உள்ளம் அப்படி மகிழ்கிறதுங்க. நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். தேவனுக்கு எல்லாரும் நன்றி பலிகளை நாம் செலுத்துவோம். இந்த 6 பாகங்கள் சொப்பனத்தின் மூலம் பேசும் தேவன். இந்த 6 பாகத்திலும் அருமையாக தேவன் நம்மோடு கூட சம்பாஷித்தார். முதலாவது பாகத்துல பிலாத்து அவர்களுடைய மனைவி கண்ட சொப்பனத்தில் ஆரம்பித்து இந்த 6வது பாகத்துல லாபான் மற்றும் யாக்கோபு கண்ட சொப்பனத்தோடு கூட நாம் முடித்திருக்கிறோம். இன்னும் பார்க்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அநேகம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்களே, அப்படி இந்த 6 பாகத்துல நிறைய பேர் கண்ட சொப்பனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன? இமெயில் பண்ணுங்க. நிச்சயமாக தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திக்க விரைவில் வருவேன். அது வரைக்கும் கர்த்தர் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை வழிநடத்திட்டும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். God bless you all. வணக்கம். See you again. Bye bye.